இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸ் நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஹார்ட் டிஸ்க் பிடிக்கிட்டாங்க. ஹார்ட் டிஸ்க் பிடிக்கி வச்சு எப்படின்னா ஒரு மேனேஜர் ஏமாத்துறான். அந்த ஏமாத்துற மேனேஜர் எப்படி ஏமாத்துறான்? சார் வந்து மேம் கொஞ்சம் டைட்டா இருக்கு, எனக்கு பேமெண்ட் கிடைக்குமா? ஏன் பேமெண்ட் கிடைக்கும், டெய்லி வாங்கலையா அப்படின்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. மேம் கிவன் கேஷ் 2 lakhsன்னு எழுதி போட்டிருக்காரு. சோ நான் கொடுக்காத கேஷ் நீ எப்படி நீ எழுதுன அப்படின்னா அதையும் மாட்டிக்கிட்டாரு. ஓகே, மாட்டினோன்னா என்ன பண்றது? ஆமா நான் ஏமாத்தினேன், ஆனா என்ன எதுவும் பண்ண முடியாது. நீங்க இதுக்கு மேல என்ன கேட்டீங்கன்னா நான் செத்துருவேன், உங்க பேரை எழுதி செத்துருவேன், இல்லன்னா ஆக்சிடென்ட்ல போய் விழுந்துருவேன், ஹார்ட் அட்டாக் வரும். மாத்தி மாத்தி இப்படி மிரட்டணும்னா இங்க வந்து பேசிட்டேன். அவன் ஏமாத்திட்டாமா, அவன்கிட்ட காசு இல்லையா, அதனால ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க இந்த சால்வ் பண்ற வரைக்கும் நீங்க ஷூட்டிங் போக கூடாது. அப்படி போனோம்னா திருப்பி நீங்க எல்லாத்தையும் எங்கள்கிட்ட பே பண்ணுங்க. அப்ப நான் என்ன நினைச்சேன், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைரக்ஷன், மை லைஃப் வேற எடுக்கிறோம். இன்னொன்னு, இவ்வளவு நாள் நான் ப்ரொடியூஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஏன் காசு. இப்போ OTT இஸ் ஆல்சோ இன்வால்வ்ட், அவங்களுக்கு பதில் சொல்லணும். சரி, லெட்ஸ் நாட் காஸ் ப்ராப்ளம் ஃபார் தெம். சோ இந்த ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆளை வச்சுக்கலாம், கூப்பிட்டு வச்சு செஞ்சலாம், காசு அமௌண்ட் வாங்கலாம் நினைச்சுதான் பிளான்ல இருந்தேன். ஹார்ட் டிஸ்க பிடிச்சா இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? அதுக்கப்புறம் அந்த ஆள் என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாரு. எப்போ நாங்க ஷூட் பண்ணி முடிச்சுட்டு ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஹார்ட் டிஸ்க் காணோம், எந்த குப்பத்தில இருக்குன்னு தெரியல, எங்க இருக்கு தெரியல, இந்த மாதிரி நக்கலா பேசுறது. வந்துட்டு எனக்கு ரைட்டிங்ல எழுதி கொடுத்திருக்காருல நான் ஏமாத்திட்டேன்னு, அது தைரியமா இங்க வந்து சொல்லுங்க. எத்தனை பேர்கிட்ட கடன் கொடுக்கணுமோ, இப்ப எத்தனை விஷயம் எல்லாம் செட்டில் பண்ணாம இருக்கட்டும், இங்க வந்து எல்லாருக்கும் முன்னாடி வீடியோல சொல்லட்டும், நான் கிளியர் பண்ணிக்கிறேன். என்ன நிம்மதி விடுங்க, ஹார்ட் டிஸ்க வாங்கி விடு. எக்கச்சக்கமா நடந்தது, ஒரு வருஷமா நடக்குதுதான், கூத்தா நடக்குது. ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைச்சேன், டைரக்ஷன் பண்ணும்போது டேலண்ட் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும், எப்படி எல்லாம் ஏமாத்தணும், எப்படி எல்லாம் ஏமாத்துற ஆளுங்களை ஹேண்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் பிச்சை எடுக்கணும், ஒருத்தனையும் பிளீஸ் வாங்க வாங்கன்னு கேட்கணும். அதெல்லாம் தெரிஞ்சு கடைசியில இந்த ரோட்டுக்கு வந்து உட்காரணும், அப்பதான் நீ சினிமா எடுக்க முடியும். ஏன் தின்லானா பொம்பளையாச்சு, போ போலீஸ் ஸ்டேஷன் போ, தைரியம் இருந்தா போ, ஆனா நீ அங்க போனாலும் என்கிட்ட தான் வரணும். சரி, ஓகே. ஹார்ட் டிஸ்க் பிடிக்கிட்டாங்க. ஹார்ட் டிஸ்க் பிடிங்கி வச்சு எப்படின்னா ஒரு மேனேஜர் ஏமாத்துறான். அந்த ஏமாத்துற மேனேஜர் எப்படி ஏமாத்துறான், பேமெண்ட் இன்னும் வரல, கொஞ்சம் மேமுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னா நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஓகேன்னு சொல்லி. ஆனாலும் அவங்க பண்ண தப்பு என்னன்னா, நீ மேமுக்காக அட்ஜஸ்ட் பண்ண, ஓகே தேங்க்ஸ் நன்றி, ஆனா எதுக்கு நீங்க காசு வாங்காத வவுச்சர்ல எதுக்கு சைன் பண்றீங்க? எல்லா வவுச்சரும் 5-6 நாள் சைன் பண்ணிருக்காங்க வாங்காமலே. ஓகே, அப்படி இருக்கும்போது 5வது நாளா ஒருத்தர் வந்து மேம் கொஞ்சம் டைட்டா இருக்கு, எனக்கு பேமெண்ட் கிடைக்குமா? ஏன் பேமெண்ட் கிடைக்கும், டெய்லி வாங்கலையா அப்படின்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. சரி, ஷூட்டிங் ஆஃப் பண்ணிட்டு இவரை பிடிச்சி லாக் பண்ணி கேட்டா ஒரு 3 lakhs வரைக்கும், இல்ல வெறும் 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 lakhs அப்படின்னு கைப்பட எழுதி லெட்டர் கொடுத்து பிளஸ் 2 ஹார்ட் டிஸ்க வாங்கி கொடுத்துறாரு. சோ அது மட்டுமே 4,20,000. இவர் டைம் டிலே பண்ண நம்ம ஃபுல் அக்கௌண்ட்ஸ் செக் பண்றோம். ஃபுல் அக்கௌண்ட்ஸ் செக் பண்ணும்போது 6.33 வருது. அதுல 2 lakhs was கேஷ். ஒரு இடத்துல இருந்து கடன் வாங்கி இங்க கொடுக்குற அந்த கேஷ் ஃபர்ஸ்ட் நான் வாங்க வேலை அடிச்சாரு. நானும் நினைச்ச போச்சுன்னு பார்த்தா இந்த டெய்லி வவுச்சர் மாதிரி இந்த வவுச்சர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பே ஸ்லிப் மாதிரி ஒன்னு கொடுப்பாங்க. இன்னைக்கு நடந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சேர்த்து கீழே டோட்டல் போட்டு கொடுப்பாங்க. அந்த பேப்பரை திருப்பி பார்த்தா அவர் கைப்பட மேம் கிவன் கேஷ் 2 lakhsன்னு எழுதி போட்டிருக்காரு. சோ நான் கொடுக்காத கேஷ் நீ எப்படி நீ எழுதுன அப்படின்னா அதையும் மாட்டிக்கிட்டாரு. ஓகே, மாட்டினோன்னா என்ன பண்றது? ஆமா நான் ஏமாத்தினேன், ஆனா என்ன எதுவும் பண்ண முடியாது. நீங்க இதுக்கு மேல என்ன கேட்டீங்கன்னா நான் செத்துருவேன், உங்க பேரை எழுதி செத்துருவேன், இல்லன்னா ஆக்சிடென்ட்ல போய் விழுந்துருவேன், ஹார்ட் அட்டாக் வரும். மாத்தி மாத்தி இப்படி மிரட்டணும்னா இங்க வந்து பேசணும்னா தே ஆல்சோ டுக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் நான் ஸ்டாப் மீட்டிங் பிடிச்சி வச்சு செஞ்சாங்க. திட்டுன்னு திட்டினாங்க. எல்லாம் முடிச்சு எல்லாம் ஃபைனல் ஆகி ஓகே, அவன் ஏமாத்திட்டாமா, அவன்கிட்ட காசு இல்லையா, அதனால ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க இந்த சால்வ் பண்ற வரைக்கும் நீங்க ஷூட்டிங் போக கூடாது. அப்படி போனோம்னா திருப்பி நீங்க எல்லாத்தையும் எங்கள்கிட்ட பே பண்ணுங்க. why should I pay அப்படின்றது எனக்கு கேள். அதுலயே போயிட்டு இருந்துச்சு. ஒரு 5-6 மாசம் அப்படி பண்ணிட்டே இருந்தேன். 6வது மாசம் அவங்களுக்கு தெரியாம போய் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டேன். வெளியே கொஞ்சம் அவுட்ஸ்கட்ஸ்ல போய் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன். அதனால எதுவும் பண்ண முடியலன்னு நினைச்சிட்டு நான் சரி, அப்ப கூட இந்த மேனேஜர் மேட்டர் ஓடிட்டே இருந்துச்சு. அப்ப நான் என்ன நினைச்சேன், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைரக்ஷன், மை லைஃப் வேற எடுக்கிறோம். இன்னொன்னு, இவ்வளவு நாள் நான் ப்ரொடியூஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஏன் காசு. இப்போ OTT இஸ் ஆல்சோ இன்வால்வ்ட், அவங்களுக்கு பதில் சொல்லணும். சரி, லெட்ஸ் நாட் காஸ் ப்ராப்ளம் ஃபார் தெம்.
சோ இந்த ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆளை வச்சுக்கலாம், கூப்பிட்டு வச்சு செஞ்சிடலாம், காசு அமௌண்ட் வாங்கலாம் நினைச்சுதான் பிளான்ல இருந்தேன். ஹார்ட் டிஸ்க புடிச்சா இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? ஹார்ட் டிஸ்க் இவர் என்ன அதான் சொன்ன, காசு கொடுக்காம என்ன பண்ணிருக்காரு, கேமரா ஆளுங்க பிரச்சனை பண்ணிருக்காங்க. உடனே நீ ஹார்ட் டிஸ்க் நீ வச்சுக்கோ, நான் எப்படி இருந்தாலும் அது காசு கொடுத்து தானே வாங்க முடியும், அது உனக்கு சேஃப்டியா வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அது அந்த ஆள் என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாரு. எப்போ நாங்க ஷூட் பண்ணி முடிச்சுட்டு ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஹார்ட் டிஸ்க் காணோம், எந்த குப்பத்தொட்டில இருக்குன்னு தெரியல, எங்க இருக்கு தெரியல, இந்த மாதிரி நக்கலா பேசுறது. அதான் ஒரு ஷானுன்னு ஒருத்தர். அதுக்கப்புறம் அவரை புடிச்சு கொஞ்சம் டைட் பண்ணோம்னா எகுருன்னு அதுக்கப்புறம் பார்த்தா இட்ஸ் ஹார்ட் டிஸ்க் இஸ் நாட் ஐ கான்ட் டு எனிதிங். அதனால என்ன பண்றது, இங்க தான் வரணும். இவங்க போன் பண்ணி பார்த்தேன், என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், யாருக்கும் டைம் இல்ல. யாரு மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர். யாருக்கு தெரியும், அதுதான் நான் சொல்றேன், அவரை வர சொல்லுங்க. தெரியல மேம், எனக்கு என்ன ஆச்சு தெரியல மேம், இதுதான் பதில். அது எப்படி டெய்லி உனக்கு டிரான்ஸ்பர் பண்றோம், இவ்ளோ டிரான்சாக்சன் காமிக்கிறோம், ஜிபே அது எப்படி உனக்கு தெரியாது? இல்ல எனக்கு எங்க போச்சு தெரியாது. அதுக்கு மேல கேட்டா நெஞ்சு வலிக்குது, நாளைக்கு பேசலாம் இப்படி போறாரு. புரியுதுங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல். நான் எல்லாம் நடிகை இல்ல, அவரு வேற லெவல் நடிகர். உண்மையா தெரியல, சீட்டிங்னால இவ்வளவு பிரச்சனை நடக்குதா, இல்ல பழைய பஞ்சாயத்துனால இந்த பிரச்சனை நடக்குதா, இல்ல நான் சும்மா என்ன வெறுப்பேத்து சும்மா வெறுப்பேத்துறது சில ரீசன்னால என்ன வெறுப்பேத்தணுமா, இல்லன்னா நான் வேலையே செய்யக்கூடாதா? ஏன்னா ஒரு ஸ்டெப்ல அடிச்சாங்க, பண்ணேன், அதையும் மீறி பண்ணேன். அப்போ ஹார்ட் டிஸ்க் பிடிச்சா ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. சத்தியமா தெரியாது, யாருக்கு தெரியும்? அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நான் இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க பின்னாடியே நான் சொல்ல. ஆனா சங்கர் ரொம்ப பெரிய ஆள் போல இருக்கு. ஏன்னா பெப்சியால எதுவும் பண்ண முடியல, எந்த யூனியனாலும் பண்ண முடியல, நான் இத்தனை வருஷம் இருக்கேன், நான் எதுவும் பண்ண முடியல. அவ்வளவு பெரிய ஆளை வர சொல்லுங்கன்ற வந்துட்டு எனக்கு ரைட்டிங்ல எழுதி கொடுத்துருக்காருல, நான் ஏமாத்திட்டேன்னு. அது தைரியமா இங்க வந்து சொல்லுங்க. எத்தனை பேர்கிட்ட கடன் கொடுக்கணுமோ, இப்ப எத்தனை விஷயம் எல்லாம் செட்டில் பண்ணாம இருக்கட்டும், இங்க வந்து எல்லாருக்கும் முன்னாடி வீடியோல சொல்லட்டும், நான் கிளியர் பண்ணிக்கிறேன். என்ன நிம்மதியா விடுங்க, ஹார்ட் டிஸ்க வாங்கி கொடு, பண்ணட்டும். எல்லாமே லாஸ் ஜி. ஒரு ஹார்ட் டிஸ்க் காணோம்னா ஃபுட்டேஜ்ல ஒரு 4 நாள் ஃபுட்டேஜ் காணோம்னா எப்படி ரிலீஸ் பண்ணுவேன்? அதை ஒன்னும் பண்ண முடியாது. இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போறேன். யாரையாவது நோன்றேன்னா என் பாட்டுக்கு தானே வேலையை பார்த்துட்டு போறேன். அதையும் பண்ண விடுங்கன்னா அதையும் பண்ண விட்டுறது இல்ல. எக்கச்சக்கமா நடந்தது, ஒரு வருஷமா நடக்குதுதான், கூத்தா நடக்குது, புதுசா. அதுதான் நான் வேற ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைச்சேன், டைரக்ஷன் பண்ணும்போது டேலண்ட் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் ஏமாத்தணும், எப்படியெல்லாம் ஏமாத்துற ஆளுங்களை ஹேண்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் பிச்சை எடுக்கணும், ஒருத்தனையும் பிளீஸ் வாங்கன்னு கேட்கணும். அதெல்லாம் தெரிஞ்சு கடைசியில இந்த ரோட்டுக்கு வந்து உட்காரணும், அப்பதான் நீ சினிமா எடுக்க முடியும். அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு? என் குடும்பங்க, சினிமான்றது என் குடும்பம். நான் அப்படிதான் நினைச்சேன், அததான் சொன்னேன். நான் காசு வரும்போது சும்மா கொடுத்தேன் அத்தனை யூனியன்ஸ்க்கு காசு. நான் குடும்பமா தான் நினைச்சிட்டு இருக்கேன். அவங்கதான் என்கிட்ட சொல்றாங்க, யாரு இந்த பாலம் கோபின்னு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில், ஐ மீன் மேனேஜர்ஸ் யூனியன்ல, நீ தான் தின்லானா பொம்பளையாச்சா, போ போலீஸ் ஸ்டேஷன் போ, தைரியம் இருந்தா போ, ஆனா நீ அங்க போனாலும் என்கிட்ட தான் வரணும்னு. சரி ஓகே நீ பண்ணு, அதுக்குன்னு எல்லாரும் கெட்டவங்க இல்லல. அப்படியா போட்டிருக்காங்க. என் ஷூல உட்கார்ந்து பாருங்க, அப்ப தெரியும். இன்னொன்னு, ஐ கான்ட் ஆஸ்க் எவ்ரி ஒன் டு பிலீவ் மீங்க, ஓகேங்களா? ஐ ஆம் ஒன்லி ஃபைட்டிங் மை லைஃப், என் லைஃப், என் கெரியர், என் ஸ்ட்ரகிள் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நம்பி எனக்கு வேண்டுங்க, அவ்வளவுதான். நம்பலன்னா ஒன்னும் பண்ண முடியாது. நம்பலன்னா என்னைக்காவது நம்புங்கன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், அவ்வளவுதான். அது கிடைக்கும், நான் இங்கதான் உட்காருவேன். என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு நாள் வேணாலும் உட்காருவேன், நியாயம் கிடைக்கும். ஆக்சுவலி அவங்க என்கிட்ட உள்ள உட்கார சொன்னாங்க. அவங்க எல்லாரும் வெளியே போயிருக்காங்க, உள்ள உட்காருங்க. வேணாம் சார், இங்க வாங்க,
எப்போ வந்தீங்கன்னா உங்க மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டே வாங்க, நான் எங்கேயே வெயிட் பண்றேன். ப்ரூஃப் கேட்டாங்கன்னா பாக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. அவ்வளவு டீட்டெயிலாம் வேண்டாம், எதுக்கு? எல்லாமே இருக்கு. டெஃபினட்டா. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts.